காசி யாத்திரை வரும் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். காண்போம் காசி யாத்திரை குழுவில் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். காசியில் பார்க்க வேண்டிய முக்கிய இடங்களில் இந்த சோழி அம்மன் முக்கியமான ஒரு தெய்வமாக கருதப்படுகிறது. இந்த சோழி அம்மன் சிவன் பெருமானுடைய தங்கையாக கருதப்படுகிறது. சரிங்களா? காசிக்கு வரும் அனைவரும் கண்டிப்பாக இந்த சோழியம்மன் ஆலயத்துக்கு வந்திருந்து இங்கு சோழியை கொடுத்து தாழியை வாங்கி கொள்ள வேண்டும். அதாவது பழத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சோழி உனக்கு பழம் எனக்கு என்று பெற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த காசி யாத்திரை மேற்கொள்ளும் அன்பர்கள் இந்த சோழியம்மன் திருக்கோயிலுக்கு வந்திருந்து சோழியம்மனை அருளை பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். சோழியம்மன் தற்போது காண்போம் காசிய யாத்திரியர்கள் அனைவரும் சோழியம்மனை தரிசிக்கின்ற அற்புத காட்சி. இதான் சோழியம்மன். இது சிறிய கோயிலாக இருந்தாலும் பலம் பெரியது. அதனால் காசிக்கு வருகின்ற அனைவரும் இந்த சோழியம்மனை தரிசனம் செய்துவிட்டு செல்லுங்கள். என்றும் உங்களுடன் சுவாமி அன்புஜி. இந்த கோயிலுக்கு வருபவர்கள் சோழியை ஆலயத்தில் வாங்கிக் கொள்ளவும்.